எல்லாருக்கும் தெரியும். அதாவது சர்க்கரை நோய் தான் உலகத்தின் கேபிட்டல் வந்து இந்தியான்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் படிக்கும் போகிற காலத்துலேருந்து அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ வந்து சர்க்கரை நோய் மட்டும் உலகத்தின் கேபிட்டலாக இந்தியா இல்லை, அதிக புற்றுநோயாளிகள் இருப்பதும் இந்தியாவை ஆகிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்குது. புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட போய் அந்த மருத்துவமனையினுடைய கூட்டத்தை பார்த்தா போதும், அப்படியே விலவிலன்னு வந்துடும் நமக்கு. அங்கே இருக்கிற கூட்டம் இன்னும் 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் உயிர் கிடைக்குமா என்ற அந்த அவ்வளோதான் வாழ்வியல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கவங்க காத்திருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல மருந்துகள் வந்து விடாதா, ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்காதாங்கிற எண்ணத்தோடு வரக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்க இடம். அவர்களை பற்றி ஒரு புள்ளி விவரத்தை வந்து அந்த மருத்துவர் வந்து சொல்கிறார். ஏஒய்ஏமாங்க, அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட். அவர்களில் அதாவது 25லேருந்து 40 வயசு அந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டில் மிகப்பெரிய அளவில் புற்றுநோய் கூடுதுங்கிறார். பகீரன இருக்குது. அதே அந்த 25லேருந்து 45 தான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்பாங்க. ஒரு நாட்டில், ஒரு ஊரில், ஒரு வீட்டில், ஒரு சமூகத்தில் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய வயது என்றால் அந்த 25லேருந்து 45 வயசு தான். அந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கூடுது, புற்றுநோய் கூடுதுன்னு நினைக்கும் போது அவர்களை எது பாதிக்கிறது, ஏன் இவங்க வந்து இப்போ இதுக்குள்ளே சிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பல காரணம் இருக்குது. ஒரு உணவு மட்டும் இல்லை, மிக முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல். இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுமாங்க. அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் வந்து ஒரு யூனிட் என்ன சொல்லுவாங்கன்னா 50 இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் அதில் டிசால்வபிள் சால்வெண்ட்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது காற்றில் கரைந்திருக்கக்கூடிய அந்த அணுக்களினுடைய அலகு 50க்குள்ளே இருக்கணும் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் அப்படின்னு WHO சொல்லுது. சென்னையில் நீங்கள் இந்த தாம்பரத்தை தாண்டி உள்ளே போக போக அது 100, 140, 200, மீனம்பாக்கம் பக்கத்துலலாம் 200 கிட்ட இருக்குது. அம்பத்தூர் சைடில் 250, 280, கும்மிடி பூண்டி பக்கமும் 150லேருந்து 250 இருக்குது. 50 சொல்கிறான், ஆனால் 250 சுவாசிக்கிற காற்றுல இதை எப்படி போய் நம்ம போய் ஃபில்டர் போட்டால் சுவாசிக்க முடியும்? உள்ளே தான் போகும் அவையெல்லாம். இதை விட கொடுமை என்னென்னா, டெல்லியிலலாம் நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். டெல்லியில் 400 இருக்குது. டெல்லியில் ஒரு இடம் ஆர்கே நகர இடம், அந்த இடத்துல 900 இருக்கான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அப்போ திரும்ப நான் நேற்று ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன், ஸ்பீக்கிங் ஆஃப் நேச்சர்னு சொல்லி ராமச்சந்திர குஹா எழுதுறது. அதை புத்தகத்தை அறிமுகம் செய்து ஒரு ஆங்கில உரை வந்து எழுதியிருக்கு. அந்த உரைக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் தமிழில் எழுதி தமிழ் இந்துவில் அது வந்திருக்கு. அதை படித்த உடனே அந்த புத்தகத்தை வாங்கணும்னு அமேசான் ஆர்டர் போட்டு வாங்கினோம். அந்த அறிமுக உரையில் குஹாவும் இன்னொரு பெரிய ஊடகவியலாளரும் பேசுகிறாங்க. அதில் அவர் சொல்கிறார், இல்லை சார், அவர் பெங்களூரில் இருக்கார் குஹா. அவர் சொல்கிறார், நான் இருக்கிற இடத்துல 140 இருக்குது, ஏதோ ஒரு வேலைக்காக டெல்லிக்கு வரேன், அங்கே 400 இருக்குது. இப்படியான ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை இது யார் தான் குறைக்க முடியும்? எல்லோரும் சேர்ந்து நம்ம அதில் உள்ள குப்பைகளை குறைச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் இருக்கும். அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் குறையிறது, நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நமக்கு மட்டும் சோறு கிடைக்கணும், நமக்கு மட்டும் எல்லாம் வேணும்னு பூரா களைக்கொல்லிகளை அதையும் போட்டு பல நாடுகளில் தடை செய்திருக்கக்கூடிய களைக்கொல்லி நம்ம ஊரில் இப்போ இந்த இடத்த சுற்றி பாட்டிங்கன்னா எத்தனை டன் களைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்கன்னு இங்கே இருக்க கடையில் கேட்டாலே தெரியும். கிளைஃபோசேட் அப்படின்னு பேர், ரவுண்ட் அப் அப்படிங்கிற பிராண்டில் விற்கிறாங்க. அந்த கிளைஃபோசேட் வந்து யூரோப்பியன் யூனியன் 55 நாடுகளில் உள்ளே வர முடியாது, உள்ளே போக முடியாது. அவங்க அதை தடை செய்த உடனே மீதி இருக்கிறதெல்லாம் எங்கள் நாட்டு துறைமுகத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லி 2014 அதை அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் நம்ம ஊரில் இன்றைக்கி வரைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளைஃபோசேட்டுங்கிறது உலக சுகாதார நிறுவனம் பட்டியலிட்டிருக்கிற, எப்படி நம்ம ஸ்மோக் பண்ணால் நிக்கோட்டின் வந்து டைரெக்டாக புற்றுநோயை வந்து நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கு சாத்தியமுள்ள ஒரு கூறுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பட்டியலில் குரூப் 1, 2, 3ன்னு இருக்குது. அந்த குரூப் 2ங்கிறது பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன், புற்றுநோயை தருவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அந்த கெமிக்கல் தான் கிளைஃபோசேட். அதை அவன் நாட்டில் தடை பண்ணியிருக்கான், ஆனால் நம்ம நாட்டில் அது இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ இவ்வளவு சுற்றி இருக்கிறதுனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது, இந்த நோய்கள் கூட்டம். இந்த நோய் கூடுறப்ப பணக்காரனுக்கு எப்படி இல்லாமல் வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்க வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கி நான் ஒரு போலீஸ்காரர், ஒரு காவல்துறையினுடைய, அவர் போலீஸும் கூட கிடையாது, போலீஸில் இந்த ரைட்டர் மாதிரி இருப்பாங்களா, கிளரிக்கல் சைடில் வேலை செய்கிறவர், ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அவர் வந்து என்ன அவசரமாக அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி உறவினர் மூலமாக வந்து பார்க்க வர்றாரு. என்ன விஷயம்னு கேட்குறேன். சார், இது மாதிரி அவருக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்திருக்கு, உணவு முழுங்கும்போது முழுங்கலை, உள்ளே போகலைன்னு ஒரு பயத்தில் போய் டெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அடுத்தடுத்து போய் பார்க்கும்போது உணவுக்குழலினுடைய மையப்பகுதியில் ஒரு புற்றுநோய், நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய, பார்ப்பதற்கு நல்லா ஜம்முன்னு இருக்கிறாரு.
பல நாளுக்கு ஒரு போலீஸ் வேலை அங்கங்கே அலைஞ்சோம் போனால் போய் சாப்பிடும்போது லேசாக எது கழிக்கும் சார் கேஸ்ட்ரிக்கு நான் யோசிக்கலை, ஏதோ நெஞ்சக்கறியே நினச்சிட்டே இருந்தால் இப்போ பார்த்தா சாப்பாடு உள்ளே முழுங்கும்போது ஏதோ தட்டிட்டு போகிற உணர்வு வந்திருக்கு. டக்குன்னு போய் பார்த்தா உள்ள உணவு குழலில் கட்டி. என்ன செய்தின்னா அடுத்தடுத்து பார்க்குறாரு. நான் உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி இதை அறுவை சிகிச்சை பண்ணி நீக்க முடியுமா, இல்லை கதிர்வீச்சு பண்ண முடியுமா, எப்படி அவரை பாதுகாக்கணும், ஏன்னா தெரியும் கேஸ்ட்ரிக் காசனமா ரொம்ப டேஞ்சராக இருக்கும், பெருகிடக்கூடாதுன்னு அனுப்புனா அவங்க சொல்கிறாங்க, சார் இது கிட்டத்தட்ட முதல்ல 2-3 கீமோ கொடுத்து தான் சார் சுருக்க முடியும், ஏன்னா நுரையீரல் அழுத்திட்டு இருக்கு, அதை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அறுவை சிகிச்சை பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்கிறோம். அப்போ அந்த கீமோ கொடுக்கறதுக்கு வந்து 80,000 ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. 21 நாளைக்கு ஒருக்க 80,000 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது தெரிஞ்சுட்டு அடுத்த நாள் என்ன திரும்ப பார்க்க வர்றார். அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு அதெல்லாம் செலவு பண்ண முடியாது சார். 30 வருட காலம் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து வெளியே வரும்போது இது 5 வருஷம் 6 வருஷம் இருப்போனா தெரியாது, எதுக்கு போட்டு இவ்வளோ காசு செலவழிக்கிறது வேண்டாம். அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு நடுத்தர வர்க்க மக்களால் கூட செலவழிக்க முடியாதங்கிற ஒரு சூழலில் இருந்து மரணத்தை அதுக்காகவே நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிற கூட்டம் நம்ம ஊரில் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்குது. 4 நாளுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட், இந்தியா வளர்கிறது இந்தியா ஒளிர்கிறது நம்ம படிச்சுட்டே இருக்கோம். எப்படி வளருது எப்படி ஒளிருதுன்னு அதில் போட்டிருக்கான். ஒரு சின்ன எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. 0.1% மக்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்கங்கிறான். ஆனால் 0.1% 145 கோடியில் கணக்கு பார்த்துக்கோங்க. 0.1% எவ்வளோ இருக்கும் இல்லை. அவங்களே ஒரு 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 ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு இணையாக இருப்போம். அவ்வளோ அவங்க பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் 200 மடங்கு 300 மடங்கு. அவன் 20 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்காங்கங்கிறான். 2000 வரைக்கும் ஒரு டேட்டா, 2000லேருந்து 2025 வரைக்கும் ஒரு டேட்டா. இந்த 2000லேருந்து 2025 வரைக்கும் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறியிருக்காங்க. நடுத்தர வயதில் நடுத்தர பொருளாதாரத்தில் இருக்க 44% மக்கள் லேசாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 20% வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய 35% மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா, இந்தியா முழுக்க அந்த 0.1%க்கான வணிகம் பெரிய அளவில் பெருகுது. மிகப்பெரிய கார்கள், மிகப்பெரிய ஆடை, மிகப்பெரிய உணவு, பெரிய பெரிய நிறுவனம். ஏன்னா அவனுக்கு 1.5 கோடி மக்களுக்கான சந்தை இருக்குன்னு தெரியுது. அந்த 1.5 கோடி மக்களுக்கான சந்தையை கீழே இருக்க 34% 44% பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர்களாலையும் அதை அணுக முடியும் அல்லது எப்படியாவது எடுக்க வேண்டும்ங்கிற வரும்போது அந்த 1% மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவர்கள் எப்படி வேணாலும் சமாளிச்சிடுவாங்க. ஆனால் அந்த 34-34% மக்கள் இதே விஷயத்துக்குள்ளே போகும்போது அப்படி சமாளிக்க முடியாது. பல சிக்கல்கள் வருது. இப்படி சூழலில் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மிக ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா கையில் அதுதான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அடுப்பங்கிற இருக்குது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு நம்ம சாய்ஸ். இங்கே இந்த கடை வைக்கிறாங்க 99 எல்லா பொருளும் இருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டு நீ சாப்பிட்டு கொடுக்க போகிறது. நீங்கள் தான் போய் சூஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற உணவில் நாம் அக்கறையாகத்தான் இருக்கணும். அது ரொம்ப கட்டாயம். முன்னாடி சாய்ஸ். நான் 2002-3 பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவேன், ஏன் ஒரே ஒரு நாள் ஒரு திணை பாயசம் சாப்பிட்டுக்குங்களேன், ஒரு நாள் ஒரு கம்மங்கூழ் கொடுங்களேன், ஒரே ஒரு நாள் இது எடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்களேன், அது நம்ம நாட்டு மரபு உணவு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸாக தேர்வாக சொன்னோம். ஆனால் இப்போ அது தேர்வு இல்லை, சாய்ஸ் இல்லை, இட் இஸ் அ மேண்டேட். நீங்கள் சாப்பிட முடியாது. அந்த உளுந்த வெந்தயம் கடி தினம் சாப்பிட்டு தான் ஆகணும். சாய்ஸ் இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வெள்ளை அரிசி வேண்டாம்னா வேண்டாம் இனிமேல். ஏன்னா கொஞ்சம் வேணும். இப்போ நம்ம சாப்பிட்ட ஒரு இட்லியில் லேசாக ஒரு கருப்பு சாடை தெரிஞ்சுது. அது கருப்புக்கு பின்னாடி 2 விஷயம் எனக்கு நான் சாப்பிட ஆரம்பித்தோடனே மனசில் பட்டது. ஒன்று கருப்பு தொலி உளுந்து போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கருப்பு கவுனி சேர்த்துருக்கலாம் அப்படின்னு. என்னென்ன இருந்தது? கருப்பு உளுந்து இருந்தது, கவுனி அரிசி இருந்தது. இப்போ இந்த கருப்பு கவுனின்னா அந்த கருப்பு கவுனியினுடைய கருப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மருத்துவம் இருக்குது. ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது நவ்வா பழத்தில் இருக்குது. நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம்னா போய் இங்கே நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் போயிட்டு 450 ரூபா அன்றைக்கி நான் பார்த்தேன் 100 கிராம் ப்ளூபெர்ரி வாங்குகிறான். கேட்டால் ப்ளூபெர்ரி கூகுளில் ஆன்டி ஆக்சிடென்ட் கலிஃபோர்னியாவிலேருந்து வருது, ட்ரை பண்ணி வருது, தினம் நான் 4 ப்ளூபெர்ரி சாப்பிடுவேங்கிறான். டேய், நம்ம ஊர் கருப்பு கவுனியில் இருக்குது, கருப்பு உளுந்தில் இருக்குது, நவ்வா பழத்தில் இருக்குது, நம்மக்கிட்ட பன்னீர் திராட்சை இங்கே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சையில் இருக்குது. அப்போது அந்த உணவை தினம் ஏதாவது ஒரு சிறிய அளவில் எடுப்போம். அது நம்ம சாப்பிட்ற 2 இட்லியில் அதிகபட்சம் ஒரு 4 கிராம் வேணால் வரும், அதுக்கு மேலே வராது.
ஆனால் இருக்கட்டுமே, இதை வந்து 30 வருஷமாக நம்ம இட்லி திங்க போகிறோம் இல்லையா, 40 வருஷமாக சாப்பிடுவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேரும்போது ஒரு குமுலேட்டிவ் பெனிஃபிட், துளி துளியாக சேரும்போது, சாப்பிட்டோடனே கருப்பு கோணி போட்டோடனே கேன்சர் போயிடும்னு நான் சொல்ல வரல. பட் திரும்ப திரும்ப எடுக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டே இருக்கும். அப்படி நம்ம சாப்பிட்ற ஒரு சிறு சிறு நம்ம ஒரு இன்னைக்கு காலையில் இப்போ சாப்பிட்ட உணவை எடுத்து பாருங்களேன். ஒரு கவுனி அரிசியில் ஒரு இட்லி இருக்குது, ஒரு பொங்கல் சிறுதானியத்தில் ஒரு பொங்கல் இருக்குது. அந்த பொங்கலை வந்து நார்மலாக நல்ல சோனா முசிறி வெள்ளை அரிசியை வச்சு நல்ல பாசிப்பருப்பை போட்டு நெய்யை ஊற்றி பொங்கல் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சின்ன திணை அரிசிலையோ இல்லை வரகரிசிலையோ செய்யும்போது அந்த திணை அரிசியில் இருக்கக்கூடிய மிக துல்லிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு லைகோபின், ஒரு திணை அரிசினா நம்ம திணை அரிசி நம்ம எடுக்க வேண்டியது பீட்டா கரோட்டின் இருக்குது. அந்த பீட்டா கரோட்டின் வரும்போது அது கண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஒரு துளி துளியான அக்கறைகளை நாம் அன்றாட உணவுகளில் நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவும் குழந்தை பருவத்தில், இளம் பருவத்திலேயே இப்படி நோய்கள் வருது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அப்படி 2 முக்கிய நலச்சவால்கள், அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 2 முக்கிய நலச்சவால் என்னென்னா, ஒன்று நான் கம்யூனிகபிள், இந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, இது மாதிரி விஷயங்கள் கூட்டிகிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இந்த ஊரில் இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா ஒரு 1000 டெத்து ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு வைங்களேன். இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் 1000 டெத்து நடக்குதுன்னா 690 டெத்து வந்து 5-6 நோயில் தான். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய். சர்க்கரை வியாதினா சர்க்கரை வியாதியை கட்டுப்படாமல் இருக்கிறதுனால ஒரு சிறுநீரக போயிருக்கும், அதனால் ஒரு மாரடைப்பு வந்திருக்கும். ரத்த கொதிப்பு கட்டுப்படாதனால ஒரு ஸ்ட்ரோக்கு, அதனால் இப்படி தான் நோய்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. ஆனால் ஒரு இது நான் கம்யூனிகபிள் இல்லாத எடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸும் இன்றைக்கி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. நாங்கள்லாம் படித்த போது நம்மெல்லாம் ஜெயிச்சிட்டோம், நம்ம இனிமேல் தொற்று நோய்கள் குறைஞ்சிருச்சு, ஆன்டிபயோட்டிக் எரா அப்படிம்பாங்க. ஆன்டிபயோட்டிக் வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே பல தொற்று நோய்கள் குறைஞ்சிருச்சு. பல வைரஸ் நோய்களுக்கு வந்து வேக்சின்கள் வந்ததுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்திட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதுசாக வைரஸ் வந்து கொண்டே இருக்குது. புதிதாக அந்த இப்போ கோவிட் வந்துச்சு 5 வருஷம் முன்னாடி, நம்ம எல்லாரும் அப்படியே முடங்கி நின்னோம். கோவிட் போயிடுச்சா? போகலை, அது எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, வேறு வடிவத்தில் இருக்குது. அதுக்கு இன்னொரு ஹோஸ்ட் கிடச்சிருக்கும், அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கும். மனிதன் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது நமக்குள்ளே வந்தது, நமக்குள்ளே போராடிச்சு, உள்ளே இன்னொரு இடத்துல இருக்குது. எந்த ஒரு ஜூனோட்டிக் வைரஸும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மை நோயோ இல்லை போலியோ படிக்கிறோம், அம்மை படிக்கிறோம், அது என்ன வேறு வெர்ஷன் எடுக்காது. வைரஸ் ஒரு வெரைட்டினா அந்த வெரைட்டி அதை கொண்டுட்டோம், அது வளராதுன்னா வளராது. ஆனால் இந்த ஜூனோட்டிக் வைரஸ்ன்னு விலங்கு வழியாக வருது இல்லையா, கோழியிலிருந்து வந்த ஒரு ஸ்வைன் ஃப்ளூவாக இருக்கட்டும், பன்றிக்காய்ச்சல் சொல்ல ஏவியன் ஃப்ளூவாக இருக்கட்டும், இந்த கோவிடு அது எதுலேருந்து வந்தனே தெரியாது, அப்படி வரக்கூடிய அதுவும் உயிரினங்கள்லேருந்து வந்தது தான். அப்படியான சார்ஸ் கோவிட், இந்த வைரஸ் எல்லாம் ஜூனோட்டிக் வைரஸுமாங்க. இந்த ஜூனோட்டிக் வைரஸ் எல்லாமே தன் உருவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மாற்றிடும். அந்த 1 மணி நேரத்தில் வேறு வடிவத்துக்கு மாறும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேக்சின் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. நம்மளும் போராடி ஒரு வழியாக கட்டுப்படுத்துகிறோம். ஆனால் இப்படியான ஜூனோட்டிக் வைரஸ் பெரிய அளவில் நம் பூமிக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தான் அறிவியலாளர்கள் அத்தனை பேருடைய அனுமானமும் அதுதான். 1-2 இல்லை, 63 லட்சம் வைரஸ் வரலாம் அப்படிங்கிறான், வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த பூமி எடுத்தால் பூமி வந்து வைரஸ்களுக்கானது. இந்த பூமி வந்து வைரஸ்க்கானது தான். இந்த பூமிக்கு இன்னொரு பேரே வைரோஸ்பியர் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உயிரமாக வருது. நம்ம கடைசியாக வந்து கடைக்குட்டி எப்போவுமே கண்ணாமண்ணான்னு சேட்டை பண்ணுவோம் இல்லையா வீட்டில், அது மாதிரி நம்ம ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பூமியில். அந்த வைரஸ்கள் வந்து பல வைரஸ்கள் அப்படியே அமைதியாக அதை ஹைபர்னேட் ஆகி போய் எல்லா உரை பணிகளுக்குள்ளேயும் உட்காந்துருக்கு, எல்லா கடல்லையும் உட்காந்துட்டுருக்கு. ஆனால் பெரிய அளவில் புவி வெப்படைதல் நடக்கிறதுனால மெல்ல அந்த வைரஸ்கள்லாம் இன்றைக்கி பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த புதிய வைரஸ்கள், புதிய பாக்டீரியாவுக்கு எதிர நமக்கு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வேணும். அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கும் நம்முடைய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல், ரெண்டுக்குமே ஆரோக்கியமான உணவை வந்து நாம் தேர்ந்தெடுத்து மிகச்சரியாக சாப்பிடணும். அப்படியான உணவை சாலையில் வழிபோக்கர்களுக்கும் இங்கிருந்து போகும்போது அவர்களுக்கும் நல்ல உணவை நாம் கொடுக்கணும். இதில் ஏற்படக்கூடிய சிறு பரிச்சயமும் பழக்கமும் அவர்கள் வீட்டில் அதை நோக்கி தேடல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதை தாண்டி அதனுடைய ஒவ்வொரு உணவகத்திலையும் வைத்திருக்க கடைகள், அந்த கடைகளில் ஒரு தின்பண்டங்களாக இருக்கும், சிற்றுண்டிகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சிறுதானிய உணவுகளை சார்ந்த. வணக்கம்.
இப்படியான உணவுகளை கொடுக்க வேண்டுங்கிற அக்கறையில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வருது. எத்தனை பேர் இந்த மாதிரி உணவகத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு, சார் 99ல் அது கிடைக்குது, 99ல் அதை வாங்கினேன், ஒரு சிற்றுண்டி, ஒரு தின்பண்டம், அப்படி ஒரு ஒரு விஷயங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய உணவுகளை வந்து பரிமாறக்கூடிய தன்மை வந்து ஒரு சிற்றுண்டிலேயே அவங்களுடைய அக்கறை மிக 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 இதாக இருக்கும். அப்படியான விஷயத்த எல்லாமே வந்து ஒரு பக்கத்தில் வலப்பக்கம் மட்டும்தான் கிடைக்குமா, இடப்பக்கத்தில் கிடைக்காதா அப்படின்னு அங்கே இருக்கிற திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி இருந்துச்சு. அவங்களுக்கும் நாங்கள் இல்லை உனக்கு இடப்பக்கத்துலேயும் வைக்கிறோம், வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பக்கத்துலேயும் வைக்கிறோன்னு முதல் முறையாக இந்த சைட்லேயும் 99 ஆரம்பித்திருக்கிறது. வலப்பக்கம் இடப்பக்கம் மட்டுமல்ல, சாலையின் எல்லா பக்கங்களிலும் 99 தமிழகமெங்கும், இந்தியாவெங்கும், உலகமெங்கும் வரணும். ஏன்னா உலகத்தின் எல்லா சாலைகளிலும் இப்படியான கடைகள் வந்து ஆச்சரியமூட்டக்கூடிய சாலைகளை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பயணிப்பதனால அமெரிக்காலையும் சரி, ஐரோப்பாலையும் சரி, பல சாலைகளில் உள்ள உணவகங்கள் வந்து இது மாதிரி புதிய புதிய ஒரு வடிவங்களில் வர்றதை வந்து பார்க்குறோம். அதில் ஒரு ஆரோக்கிய கூறு, ஒரு மரபு கூறு, அந்த மரபினுடைய ஒரு அழகியலையும் ஒரு ஆரோக்கியத்தினுடைய ஒரு அடிநாதத்தையும் வைத்து ஒரு கடை நடத்துவது என்பது தான் எனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு அறம் சார்ந்த வணிகமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு அவர்கிட்ட மனோட்ட பெருமிதமாக பார்க்குற விஷயம், அவர் ஊர் மக்களை அரவணைத்து வைத்திருப்பது பல நேரம் ஆச்சரியமாக இருக்கும். நிறைய இடத்துல நான் என் நண்பர்களிடம் நிறையா இதை பற்றி சொல்லியிருக்கேன். எப்போ போய் அவங்க கடையில் நின்னாலும் எல்லாரும் பெரும்பாலும் அவங்க ஊர்க்காரங்க, பக்கத்துக்காரங்க, அந்த சைடில் இருக்கவங்க நிறைய அவரை சுற்றி இருப்பாங்க. பணியாட்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஊர் சார்ந்த மக்கள், அந்த மண் சார்ந்த வாடை வந்து அங்கே இருந்து கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக எனக்கு தெரியும். இது வந்து நாங்கள்லாம் நிறைய விட்டுட்டோம். நாங்கள் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஊருக்கு நாளைக்கு போகிறேன், எங்கள் ஊரில் கொடை, அதனால் போய் கொடைக்கு போகிறோம். எல்லா மக்களையும் பார்த்து எல்லாரோட இருந்து ஒரு 3 நாள் இருந்து வந்துடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஊர் கொடைக்கு அங்கே இருக்கிற மக்களை பார்க்குறத தாண்டி வேலைகள்னால் ஏதோ மருத்துவ கேம் அப்படின்னு 1-2 செய்கிறோமே தவிர, ஒரு ஊர் மக்களோடையே வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கு முழுக்க ஊர் மக்களோடையே இருந்து அந்த மக்களினுடைய வளர்ச்சி. நான் அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன் வந்து மறக்க மாட்டான். அந்த பையனை வந்து எங்களுக்கு ஒரு நாள் வந்து அவசரத்துக்காக என்னுடைய மருத்துவமனையருடைய ஒரு குக் ஒருத்தர் போயிட்டார், திடீர் லீவு. அன்னைக்கு பார்த்து எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், நான் ஒரு குக் அனுப்புகிறேன், அவர் பைக்லேயே வந்துட்டார். அந்த பையனை கூட நான் ஞாபகம் கூட இல்லை எனக்கு. சர்ன்னு மதுராந்தத்துலேருந்து பைக்கில் வந்துட்டார். அவர்கிட்ட அவர் அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டார். எங்கள் இருக்கிற எல்லோரும் வந்து, சார் அவ்வளோ பேரும் கேட்குறாங்க, சார் இப்படிலாம் நமக்கு ஒரு குக் இருந்தால் நல்லா இருக்கும்ல, இப்படி ஒரு பையன் இருப்பார்ல அப்படின்னு. அவர் நேரடியாக வந்து சொல்லுவார், நாங்கள் யாரும் வரமாட்டோம், எங்கள் அண்ணன் ஊர் இது. அவர் 2 நேரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன் ஊர், நாங்கள் அங்கே இருக்கல, எங்கள் ஊர் இது, நாங்கள் அங்கே காய்கறி எடுத்து அண்ணனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அண்ணன் அந்த பையன் பேசுனது நினச்சா, இதுதான் வணிகம், இதுதான் வந்து ஒரு அறம் சார் வணிகம். நானும் வளர்வேன், என் ஊர்க்காரங்களையும் எடுத்துகிட்டு வருவேன். என் வீட்டிற்கு விருந்தாக வருபவர்கள், என் ஊருக்கு, என் கடைக்கு ஒரு சிப்பந்தியாக வணிகராக வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் கொடுப்பேன். அந்த நல்ல விஷயங்களை நான் பரிமாறுவேன், நல்ல விஷயங்கள் என்னை வந்து அடையும் என்கிற ஒரு மிக பெரிய தத்துவத்தை சாலை எங்கும் அவர் வந்து ஒரு பூவரச மரம் போல, ஒரு ஆலமரம் போல அழகாக நிறுவிக்கொண்டே வருவது. இந்த மரங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம அந்த மரங்களை பார்த்தால் நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் வருகிறதோ, அதே மாதிரி அண்ணன் 99 என்கிற பெயரில் அவர் நட்டு வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மரமும் அங்கே நிழல் தருவது மட்டுமல்ல, அதனுடைய வேர்கள் அந்த மண்ணினுடைய பல்வேறு இடத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காற்றிற்கும் இங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் அந்த மரங்கள் எத்தனை குதூகலத்தை தருகிறதோ, அதுபோல் 99 என்கிற பூவரசு இங்கே இருக்கக்கூடிய ஆலமரம் போல மிகப்பெரிய பயனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் நாங்களும் அடிக்கடி வந்து இளைப்பாறுகிறோம், அடிக்கடி வந்து புத்தகம் பேசுகிறோம், அடிக்கடி அண்ணன் மாதிரி பீப்புளோட கதையை கேட்டுட்டு வரோம். நினைக்கிறப்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. பெருகட்டும், வளரட்டும், வாழ்த்துக்கள். நன்றி.